Welcome to MGMS TAMIL YouTube channel. Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணியிருக்கேன்னா ஹேர் கட்டிங் வெட்டுறது எப்படின்னு கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அதுக்காக தான் இந்த வீடியோ லென்த்தாக இருக்கும். நான் சைடில் எந்த பாயிண்ட்டு போடுறேன், போட்டு எப்படி நான் லெவல் பண்ணுறேன்றது முடிவெட்ட கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் நார்மலாக பார்க்குற மாதிரி இது வீடியோ ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால பாருங்கள், எப்படி நான் கட் பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிக்கலாம் நீங்கள் பார்க்க வேணாம். ஆனால் ஒரு டுட்டோரியல் வீடியோ மாரி தான் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு இருக்கணும், நம்ம செய்கிற தொழில் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி மாரி தான் நான் இதை போட்டிருக்கேன் இந்த வீடியோவை. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நான் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுவேன், முடிஞ்சாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணியிருக்கேன். அதே ரொம்ப ஸ்பீடு தான், எனக்கு அதே ரொம்ப ஸ்லோ தான். ஏன்னா நான் ரொம்ப ஸ்பீடாக கட் பண்ணுற ஆள். முடிஞ்சாலும் ஸ்லோவாக தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. இடையில நான் பேசுவேன், எப்படி பண்ணணுன்றத ஒரு சில விஷயம் சொல்லுவேன். அதையும் முழுசாக கேட்டுக்குங்க எப்படின்னு. One point. இப்போ நான் சைடு பேக்கெலாம் சுற்றிற மிஷின் போட்டேன். நான் போட்ட பாயிண்ட் 1.4. இப்போ நான் அது மிஷின் போட்டு முடிச்சுட்டு எப்படி நான் சீப்பு வச்சு கட் பண்ணுறது நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் இப்போ சீப்பு நான் எந்த மெத்தடில் போடுறேன்னு பாருங்கள். சீப்பு மேல் நோக்கி தூக்கணும். அப்படியே அடி தலையை ஒட்டின மாரி சீப்பு வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு சீப்பு மேல் பக்கம் தூக்கின மாதிரி சீப்பு வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே வர முடிய கட் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக் வரும், ஏடா கூடமாக தான் வரும். நீங்கள் அதேமாரி ஒரு 10 கட்டிங் ஏதாவது ஒரு ஊரில் யாராவது கிடைச்சாங்கன்னா, இல்லை வயசானவங்களுக்கு அதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள். இடத்தோடனே கொஞ்சம் டீசெண்டாக வெளியே போகிறவங்களாம் ட்ரை பண்ணுங்க. சின்ன குழந்தைங்களை வச்சு கூட ட்ரை பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. வேறு யாரையா வச்சு ட்ரை பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆரம்பத்தில். நீங்கள் அதே தொழிலில் நீங்கள் அப்படியே இந்தமாரி சீப்பு மேலே நோக்கி போகிற மாதிரி அதுக்கு மேலே வர முடிய கட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அதே கட் பண்ண அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு பழக்கமாகிடுச்சுன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழில் வந்துடும். ஆரம்பத்தில் கற்றுக்கும் போது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கற்றுக்கிட்ட பிறகு எல்லாமே ஈஸி தான். பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னா அவங்க ஸ்டெப்பாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ரெண்டாவது சீப்பு பேக்கில் கட் பண்ணும்போது சைடாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்பு அவ்வளோ வராது. நீங்கள் ஒரு சில பேர் கீழேருந்து மேல் நோக்கி சீப்பு போடுவாங்க. அப்படி நீங்கள் போடாமல் சைடாக சீப்பு போட்டிங்கன்னா அந்த ஸ்டெப்பு உங்களுக்கு வராமல் இருக்கும். ஃபினிஷிங் பார்த்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எதுக்குன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கின விஷயம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம தொழிலை நிறைய பேர் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக நான் என்னால் முடிஞ்ச ஒரு உதவியுமே தான் இதை பண்ணுறேன். அப்படி தான், ஓகேவே? பாருங்கள், சைடை தான் நோக்கி போடுற மாதிரிங்க. அந்தமாரி நீங்களும் சீப்பு போடுங்க. அதுக்கு மேலே வர முடியை கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், நான் அப்படியே கட் பண்ண சொல்கிறேன் எந்தளவு. இப்போ நான் ஒரே இடத்துல ஏன் இவ்வளோ நேரம் கட் பண்ணுறேன்னா, அது அந்த ஃபினிஷிங் வரும். அதாவது நான் இப்போ டப்பான கட் பண்ணிட்டு போக முடியாது. அந்த இடத்துல ஸ்டெப்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு சில இடத்துல ஃபினிஷிங் பண்ணணும். அப்போனா தான் ஒரே ஈவனாக இருக்கும். அப்படியே ஒரே நார்மலாக வீடியோ சுருக்கி 2 நிமிஷம்லாம் வீடியோ போடுறேன். அதுமாரிலாம் நான் போட்டு நான் மட்டும் கட் பண்ணிட்டு போனால் அங்கங்கே ஸ்டெப்பாக தெரியும். நிறைய பேர் அப்படி தான் போடுறாங்க, பார்க்குறீங்க. நிறைய எவ்வளோ சிம்பிளாக குயிக்காக கட் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அதெல்லாம் வீடியோ சுருக்கி ரொம்ப சிம்பிளாக போடுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இந்தமாரி ஸ்டெப்பு ரொம்ப சுருக்கி ஸ்டெப்பாக இருக்கிறதுலாம் பண்ணுறதெல்லாம் காட்ட மாட்டாங்க. நான் இந்த வீடியோவை முழுசாக எதுக்காக காட்டுறேன்னா, கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எந்த சைடில் அந்த ஸ்டெப் இருக்கிறதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணுறேன், அந்த இடத்துல ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, சைடில் எப்படி பண்ணுறேன், மேலே எப்படி பண்ணுறேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்தா நான் சொல்கிறதே ஒரு சில விஷயம் புரியும். இதனால் நீங்கள் பார்க்குறத நான் சொல்கிறத சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்க அப்படியே ஹேர் கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள். நான் ஒரு சில விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பக்கம்
ஃப்ரெண்ட்ஸ் மேலே கட் பண்ணும்போது ஃபினிஷிங் ரொம்ப வர வைக்க ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். முதல்ல சைடு பேக் நீங்கள் ஃபினிஷிங் வர வைங்க. அதுக்கப்புறம் மேலே கட் பண்ணும்போது அதேமாரி நான் சொன்ன மாதிரி தான் சீப்பு வந்து மேல் நோக்கி தூக்கணும். மேல் நோக்கி தூக்கும்போது ஒரு இடத்துல எந்த இன்ச்சில் வச்சு கட் பண்ணுறீங்களோ அதே இடத்துல ரெண்டாவது அதே இன்ச்சி வச்சு கட் பண்ணணும். நீங்கள் கட் பண்ண தான் உங்களுக்கு வரும். அதுவும் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்டெப்பு மேலே வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஈவனாகிறது கஷ்டம்தான். நீங்கள் அப்படியே மேலே வந்து அந்த ஈவன் அப்படியே தூக்கி கட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும். இடத்தோடனே எல்லாமே வராது. அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. ட்ரை பண்ணிகிட்டே வந்தால் விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றின்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக உங்களுக்கு நாளடைவில் அப்படியே அந்த ஃபினிஷிங்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து பாருங்கள், நான் கட் பண்ணுறது ஃப்ரண்ட்டில் தள்ளி விட்டு சிசரில் கட் பண்ணுறேன். லாஸ்ட்டு நான் வந்து இந்தமாரி இந்த சைடில் இந்த பிசுறு அதெல்லாம் பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா எதுக்காக சீப்பில் இந்த தள்ளி அதெல்லாம் சைடில் கட் பண்ணுறேன்னா அந்த ஓரத்துலலாம் வந்து நீட்டாக முடி இருக்கும். அதெல்லாம் வந்து நான் சைடில் தள்ளி கட் பண்ணுறேன். அதுமாரி சைடு பண்ணும்போது கூட கீழேருந்து மேல் நோக்கி போகிறதுக்கு போகலாம். அதாவது முகம் இருக்குன்னா அந்த பாக்கத்துலேருந்து பின்பக்கமாக அப்படியே பின்னாடி காதை நோக்கி பின்பக்கமாக வர மாதிரி சைடில் சீப் போட்டு கட் பண்ணிங்கன்னா அதுவும் அந்த ஸ்டெப்பு வராது. சைட்லேருந்து பார்த்தா அந்த லுக்கு வந்து ரெண்டுத்துலேயும் மேட்சிங்காக லெவலாக இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து அப்படியே முன்னாடி இருந்து பின்னாடி வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுமாரி சீப் போட்டு கட் பண்ணேன். பாருங்கள் நம்ம வீடியோவை. நான் சொல்கிறேன் ஒரு சில விஷயம் இடையில. ஃப்ரெண்ட்ஸ், அதுமாரி சைடு வந்து ரவுண்ட் எடுக்கும்போதும் அதுவும் கொஞ்சம் கோணமடைமையாக தான் வரும் ஆரம்பத்தில். அந்த சைடில் வந்து நான் பக்கவாக எடுக்கிறேன். ஆனால் அது வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து இந்தமாரி ஃபினிஷிங் கரெக்டாக வராது. ஒன்று உள்ளே விட்ருவீங்க, இல்லை வெளியே திட்டாக விட்ருவீங்க. அதுவும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதுவும் நீங்கள் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுங்கள். அதுமாரி சைடில் கொஞ்சம் கட் பண்ண ஆரம்பிக்குங்க. சைடு எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஆரம்பத்தில் வரும் உங்களுக்கு. நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்தமாரி பேனாவில் எப்படி கோடு போடுறீங்க நீட்டாக வளைய சைடில் எதுவும் கோணையாக வராமல், அதேமாரி இதுவும் அப்படியே நேக்காக ரொம்ப ஸ்கின்னில் அழுத்தக்கூடாது, இல்லைனா வலிக்கும் உங்களுக்கு. மேலோட்டமாக அப்படியே நோக்கி முடியை மட்டும் மேலே கட் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ்க்கு அந்த நீட்டாக கூட வர மாதிரி கட் பண்ணால் போதும். கட் பண்ணிட்டு பிளேடு எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஜாக்கிரதையாக போடணும், எல்லாம் கை கீச்சிரும். போட்டு தண்ணி லைட்டாக தொட்டு காது ஓரத்தில் வச்சுட்டா கொஞ்சம் வலி இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு எடுக்கும்போது. அப்படியே ஸ்மூத்தாக முடிஞ்சாலும் பிளேடு போடும்போது அதுவும் கஷ்டம்தான். அதுவும் ட்ரைனிங் எடுத்துக்கணும். அப்படியே கொஞ்சம் நேக்காக மேலோட்டமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ஸ்லோவாக பண்ண. நான் ஸ்பீடாக பண்ணுற சொல்லிட்டு நீங்கள் ஸ்பீடாக பண்ணாதீங்க. ஸ்லோவாக அப்படியே பண்ணிகிட்டே வாங்க. பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்தமாரி கிருதா ஒதுக்கிறது அதெல்லாம் அப்படியே ஸ்டெப்பாக வர ஆரம்பிக்கும். வண்டி எங்க சைக்கிளில் போகிறா வண்டி எங்க
வந்து நான் வந்து சதையை கொஞ்சம் இழுத்து பிடிச்சி பண்ணுற பாருங்க, அதேமாதிரி தான் ஷேவ் பண்ணுறதும் அதேமாதிரி சதையை நம்ம கொஞ்சம் இழுத்து பிடிச்சி பண்ணால் கொஞ்சம் நமக்கு பிளேடு போடாமல் அவங்க ஸ்கின்னு கொஞ்சம் பாதிக்காமல் நம்ம மேலே இருக்க முடி மட்டும் எடுக்கலாம். நீங்கள் மட்டும் சதையை கொஞ்சம் இழுக்காமல் அப்படியே டேரெக்டாக ஸ்கின்னில் கை வச்சிங்கன்னா, டேரெக்டாக கத்தி வச்சிங்கன்னா அது ஸ்கின்னுக்குள்ளே தான் கத்தி போகும். ஸ்கின்னை கொஞ்சம் முடிஞ்சளவு ஈர்த்துக்கணும், டைட்டாக ஈர்த்துக்கிட்டு தான் பிளேடு போடணும். பாருங்கள், யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க பாருங்கள். அதையும் நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம். அண்ணன் ரெண்டு எங்கள் அப்பா கை கொடுத்தாருன்னா இருக்கேன் அவ்வளோதான் இதே மாதிரி தான் இருக்குமா இது மட்டும் வாசனை அப்படி நார்மலாக இருக்கு. தம்பி நீ தான் அப்ளை பண்ணிக்கலாம். சரி